ஹாய் எவ்ரிவன், மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணியண்ணன் பேசுகிறேன். இப்போது கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிச்சு. குரூப் 2A அந்த குரூப் 2க்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் சீக்கிரம் வந்து எல்லாம் ஜாயின் பண்ண போகிறீங்க. குரூப் 2க்கு எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த குரூப் 2Aக்கு இன்னும் வந்து போடல. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன போட போகிறேன்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எடுத்தவங்களுக்கான சேலரி ஆல்மோஸ்ட் லெவல் 12க்கு எந்த மாதிரி சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் போட போகிறேன். ஸோ நிறைய பேர் எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் என்னன்னு சொல்லிட்டு வந்தால் தெரியாது. ஸோ இது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு மந்த் சேலரி இப்போ போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லிட்டு வந்து போட போகிறேன். இது என்னோடய ஜூன் மந்தோட பே ஸ்லிப். இது என்னோடய பே ஸ்லிப் தான். ஸோ என்னோடய பே ஸ்லிப்பில் எவ்வளோ வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து இது சேலரி ஸ்லிப் பற்றி மட்டும்தான் வந்து நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கும் இதே சேலரி தான் வந்து கைக்கு வரும். சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். சென்னையில் ஒர்க் பண்ணுறங்காட்டி வந்துட்டுனா இதே சேலரி தான் கைக்கு வரும். இது ஊருக்கு போகிறவங்களுக்கு தான் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். என்ன அப்படின்னா, என்னென்ன பிடிப்பாங்க அதுன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். இது ஃபஸ்ட்டு வந்து நேம் என்ன இருக்கும், எம்ப்ளாயி நம்பரு, போஸ்ட் என்ன போஸ்ட்டுங்கிறது வந்து இருக்கும். எம்ப்ளாயி நம்பர் வந்து ஹைட் பண்ணுறேன். எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறங்கிறது ஹைட் பண்ணுறேன். சிபிஎஸ் வந்து உங்களுக்கு போட்டுருவாங்க. ஜிபிஎஃப்ங்கிறது பழைய பென்ஷனு, எந்த ரெஜிமில் வருமான வரியில் வந்து எதில் வர்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். டியூட்டி பே வந்து எவ்வளோனா 35,600 பேசிக்கு. அதுக்கப்புறம் வந்து டேர்னஸ் அலவன்ஸு 55%, அது வந்து 19,580. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு இங்கே 4,200. சென்னையில் இருக்குங்காட்டி எனக்கு 4,200 வரும். இதே ஊரில் இருந்தீங்கன்னா 1,800 to 3,000 அது வேரி ஆகும். சிட்டி கம்பன்சேஷன் அலவன்ஸ் வந்து எனக்கு 800 இங்கே சென்னையில் இருக்குங்காட்டி. இது கோயம்புத்தூருக்கு வந்து வரும். இந்த மாதிரி பெரிய சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் வரும், இல்லைன்னா மற்றவங்களுக்கு வராது. மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 300 டோட்டலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆகும்னா 60,480 வந்து வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு சேலரி மாறிடுச்சு. எனக்கு 1 இயர் ஆனங்காட்டி வந்து அடுத்த சேலரி வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போது கரண்ட்லி வந்து எவ்வளோ வருது, 1 இயர் கழிச்சு வந்து சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது விருப்பம் இருந்தால் அந்த சேலரி ஸ்லிப்பு நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? மொத்தமாக கிராஸ் வந்து 60,480 வரும். சிபிஎஸ்சில் வந்து சிபிஎஸ் பிடிப்பாங்க. இது வந்து பிடிக்கிறது வந்து 5,518 இதே மாதிரி 5,518 கவர்மெண்ட் போடும் 10%. ஸோ இது வந்து பென்ஷனுக்கு வந்து பிடிச்சிட்டே இருப்பாங்க. மாதம் வந்து நமக்கு 10,000 நம்ம அக்கௌண்ட்டில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு NHIS கார்பஸ் ஃபண்டு, இது வந்து 5 ரூபா பிடிப்பாங்க. நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது 295. ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு இன்கேஸ் இறந்துட்டா வர்றது. ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு வந்து 70 ரூபா. மொத்தமாக 5,998 பிடிப்பாங்க. உங்களுக்கு வந்து இன் ஹேண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது வந்து 54,482 கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் சீனியர் இன்ஸ்பெக்டர். ஸோ 1 இயர் கழிச்சு இது என்ன சேலரி வரும் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் 1 இயர் கழிச்சு எந்த மாதிரி சேலரி இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். லைக் அண்ட் சப்போர்ட்.